ரசாயன கலப்பில்லாமல் இயற்கையாக விளையும் பொருட்களுக்கு தற்போது மவுசு கூடி வரும் நிலையில் கலப்படமில்லா பனை வெல்லம் தயாரிக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. ரசாயன கலப்பில்லாமல் இயற்கையாக விளைந்த தானியங்கள், காய்கறிகள் ஆகியவற்றை உண்டு வாழ்ந்த நம் முன்னோர்கள் நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியமாக வாழ்ந்தனர். ஆனால் இன்றோ அன்றாடம் நாம் பயன்படுத்தும் நுகர்வோர் பொருட்களில் கூட கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கு கலப்படம் இருந்து வருகிறது. இந்த நிலையில் இயற்கையான இனிப்பு பொருளான பனை வெல்லத்தை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த விவசாயிகள். ஓமலூர், தாரமங்கலம் ஆகிய பகுதிகளில் இயற்கையாகவே பனை மரங்கள் அதிகமாக இருக்கின்றன. இம்மரங்களில் ஜனவரி மாதம் முதல் பாலை விட தொடங்குகிறது. ஓங்கி உயர்ந்த மரங்களில் ஏறும் தொழிலாளர்கள் பருத்த நிலையில் குலையுடன் இருக்கும் பாலையை சீவி அதிலிருந்து வரும் பதநீரை சேமிக்க மண் சட்டிகளை கட்டுகின்றனர். பதநீர் சொட்டு சொட்டாக சட்டிக்குள் இறங்கியதும் அதில் உள்ள பதநீர் சிறிய கொப்பரைகளில் ஊற்றப்படுகிறது. பின்னர் சுக்கு, ஏலக்காய், திப்பிலி ஆகிய நறுமணப் பொருள்கள் அதனுடன் சேர்க்கப்பட்டு நன்கு காய்ச்சப்படுகிறது. வெல்லப்பாகானது பதமாக வரும்போது கொப்பரை கீழிறக்கப்பட்டு வேறு பாத்திரத்தில் ஊற்றப்படுகிறது. இயற்கையான முறையில் தயாரிக்கப்படும் இப்பனை வெல்லத்தை அரசு கூட்டுறவு சங்கம் கொள்முதல் செய்கிறது. ஒரு குடத்துக்கு 1.5 கிலோ வருதுன்னா ஒரு 150 ரூபா கிடைக்கும். அது சீசன் ஃபுல்லாக வந்துருச்சுன்னா அது ரேட்டு குறைஞ்சிரும். 1.5 கிலோவுக்கு ஒரு குடத்துக்கு 100-90 ரூபா தான் வரும். இது வந்து கட்டுப்படி ஆகாது. விவசாயம் எடுத்து கொள்முதல் பண்ணி ரேட்டு கொஞ்சம் சேர்த்தி கொடுத்தா பரவாயில்ல, நல்லா இருக்கும். எனினும் போதிய விலை கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர்.